ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ஆல்ரெடி நான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா டக்குன்னு எங்கள் பொண்ணு கேட்ட தொட்டு சமைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஹைதராபாத் பிரியாணி, அதுக்கு தேவையான பொருளுங்க மட்டும்தான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறீங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனாஸ், இது தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுன்னுக்கிறேன். பக்கத்துலேயே எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கும். இது ஆல்ரெடி நீங்களும் செஞ்சுருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், லெமன் வச்சுருக்கிறேன், தக்காளி கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கிறேன். சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் பீஸாக கட் பண்ணாமல், நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான். 4 பேருக்கு தகுந்த மாதிரி 4 பீஸாக இது கட் பண்ணி எடுத்துன்னு சொல்லிட்டேன். இதை மேலே உப்பு போட்டுன்னுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான ஸ்பைசஸும் அது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வச்சு சிக்கனில் உப்பு போட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூடவே பச்சை மிளகாய் போட்டுட்டு, அது கூடவே கொத்தமல்லி போட்டுட்டு, அப்புறமேல்ட்டு கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் மசாலா. ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளியாக நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன். அந்த தக்காளியும் இதில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். அது கூடவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு. தேவையான நெய் இல்லைன்னா எண்ணெய், கொஞ்சம் நெய் இருந்தால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் 1.5 கேஜி அரிசி செய்கிறேன். அதனால் 1 கேஜி கிட்ட 1.25 கிட்ட சிக்கன் வருது. 1.5 கேஜி கிட்ட நான் அரிசி போடுறேன். அதனால் 1/4 கேஜி ரெண்டும் சேர்த்து 1/4 கேஜி கிட்ட எண்ணெய் இருந்தால் போதும். அதை எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு இந்த மசாலா எல்லாமே தூக்கி அதில் வச்சுட்டா இது நல்லா வேகணும். 3/4 வேகணும் சிக்கனு. எல்லா ஸ்பைசஸும் அதிலே போட்டுடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாவித்ரி, ஸ்டார் அனாஸ், பிரியாணி இலை எல்லாமே அதில் போட்டுடலாம். பாருங்கள், அந்த கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது பார்க்கும்போதே நமக்கு அந்த டேஸ்ட், அதோட அருமை, சமைக்கிறவங்களுக்கு அதோட அருமை கண்டிப்பாக தெரியும். கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் அது ஃபுல் செட்டலு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே க்ளீனாக வெந்துடும். அதில் ஒரே ஒரு லெமன் போட்டிருக்குறேன். பக்கத்து அடுப்பில் டெக்ஸா வச்சு டெக்ஸாவில் தண்ணி ஊற்றி அது தேவையான கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா ரைஸ் ஒன்று ஒட்டாதபடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ கறி பார்த்திங்கன்னா 3/4 நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் ரைஸ் நல்லா கொச்சணும். ரைஸில் அரிசி போடணும்.
ஒலை கொதிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லைங்களா, ஃபுல்லாகவே மசாலா எல்லாம் வெந்து பச்சை ஸ்மெல் எல்லாமே போயாச்சு. அந்தளவுக்கு அது ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒலை கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது மேலே கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் ரெடியாக. இப்போ ரைஸ் வந்து வெந்துடுச்சு. முக்கால்வாசியும் ரைஸ் வேகணும். இப்போ வந்து எல்லாம் ஒன்றா தராவி கொடுத்துடலாம். கரெக்டாக சுற்றி போகிற மாதிரி கொஞ்சமாக இது மேலே கூட கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதுலேயும் போட்டுக்கலாம். இது மேலே உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் பாலில் ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ கிடையாது, அதனால் வந்து எல்லோ கலர் இருக்குது, அதை நான் வந்து இது மேலே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா மேலே போட்டுட்டு, இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எல்லோ கலர், அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ரைஸை வந்து தம்முக்கு விட்டுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வரும் பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான். தம் போடும்போது ஸ்லோ அனலில் வச்சு தம்மு போடுங்க, ஹை அனலில் வச்சு தம்மு போட வேண்டாம். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டுங்கிறாரு. எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வீட்டில் வேலை இருக்குது ஈவினிங் போல். இஞ்சி வந்து அரைச்சின்னு இருக்கிறேன். ஆல்ரெடி பூண்டு வந்து வாங்கின்னு வரணும், இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது காலையான பிறகு தான் நான் அரைக்குவேன். இஞ்சி காலையானத்துட்டு இஞ்சி அரைச்சின்னுக்கிறேன். பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது காலை ஆகலை. ஆகும்போது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நான் அரைச்சி வச்சுக்குவேன். கொஞ்சமாக வந்து சாம்பாரும் வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் நைட்டுக்கு இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா திரும்பவும் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நெஞ்சு வந்து கறிக்கும். அந்த வேலையை கையோடு முடிச்சுட்டு கொஞ்சம் மிஷினில் மாவு போட வேண்டியதாகிடுச்சு. மாவு வந்து இது கிரைண்டரில் மாவு போட்ட பிறகு இட்லி அவ்வளோ அழகாக, தோசை அவ்வளோ அழகாக, அவ்வளோ சாஃப்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து கடைக்கு குத்தாம பிறகு இது 1 kg மாவு கிட்ட தான் நான் ஊற வச்சுருந்தேன். பரவாயில்ல, எப்படிலாம் சமையல் பண்ணத்தானே போகிறோம், அதனால் வந்து நானே கிரைண்டரில் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டு நான் மாவு வந்து கை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு போடுறேன் இல்லைங்களா, அதனால் வந்து கையை போட்டு க்ளீனாக கரைச்சி நம்ம வச்சிட்டோம்னா நல்லா புளிக்கும். எவ்வளோ புளிச்சு வருதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நான் செய்கிறது வந்து நாளைக்கு தான் செய்வேன். ஈவினிங் போல் மாதாக்கு விளக்கு ஏற்றின்னு இருக்கிறேன்.
இந்த பூ பத்தி தான் பேசலான்னு உங்ககிட்ட நான் நெனச்சேன். எங்க வீட்டுக்காரர் தான் பூ எப்பவுமே டெய்லி வெளிய போய் நான் தான் வாங்குவேன். சரி ஏதோ ஒரு வேலை இருந்ததுட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட குடுத்து அனுப்பிச்சிருந்தேன் நானு. "போங்க கொஞ்சம் போய் பூ வாங்கின்னு வந்துருன்னு" சொல்லிட்டு. இவ்ளோ பூ பாருங்க மேல மட்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிறாங்கோ. அத நானும் கவனிக்கல. இல்ல ஏமாத்தி விக்கிறவங்க இப்படியெல்லாங்கோ விக்குவாங்கோ. மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அன்னைக்கு. பாருங்க இந்த மாரி பூவெல்லாம் நம்ப வைக்கும்போது ஒடிச்சு காம்பு வைக்கிறது 2வது விஷயம். எல்லா பூவும் அப்படித்தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இது சும்மா குடுத்த மாரி இந்த பூ இருந்துச்சுங்க. ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு. பூ விஷயத்துல மட்டும் பூ வியாபாரிங்க விளையாடுனாங்கன்னா, அவங்களுக்கு தான் கஷ்டங்க. நம்மளுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. நம்ம காசு குடுத்து தான் எல்லாமே வாங்குறோம். நம்மளுக்கு யாரும் சும்மா குடுக்கல. இங்க பாருங்க, இது எத்தின நாள் பூவுன்னு தெரியல. அவங்க எத்தின நாள் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. இவ்ளோ வேலை செஞ்சோம் நம்மளுக்கு வந்து திருப்தியா ஒரு வீடியோ போடலன்னா, இந்த மாரி மனசு கஷ்டம்லாம் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போய் துணி மடிக்கலான்னு போனா, எங்க ஜோயிமா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. எப்படி போய் அந்த துணி மடிக்கிறதுக்கு மனசு வரும் நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரொம்ப மனசு வந்து பெஜாராவே இருந்துச்சு. சரி இந்த அம்மாவ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.